மழை காலம் ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி டீ எல்லாம் இல்லைன்னா என்ன அவன் வீடியோ பறக்க போல பிஸ்கட் சாப்பிட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா டீயோட. இந்த டீ ஆடுற நேரத்துக்குள்ள நீங்கள் ஒரு டெக்கை லேர்ன் பண்ண போகிறீங்க. நம்ப முடியல, வாங்க போய் பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த ஆன்லைனில் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அதுலாம் வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ண தெரியுமா? அடடா, அப்போ உங்களுக்கு ரெஸ்ட் ஏபிஐ பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுமே. அதாவது கைஸ், ரெஸ்ட் ஏபிஐனா அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன கான்செப்ட் தான். ஓகேவா, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஏதோ ஒரு ஆப் நீங்கள் எடுத்துக்கங்க. நீங்கள் வந்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெஸ்ட் ஏபிஐனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த ரெஸ்ட் ஏபிஐ வந்து யூஸ் ஆகுது. இன்னும் சிம்பிளாக சொல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு இப்போ ஸ்விக்கி ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணனா உங்களுக்கு யூஐ வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரியாணி ஆர்டர் போடுறீங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை, அதாவது உங்களோட ரெஸ்டாரண்ட், அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு என்ன ரெஸ்டாரண்ட் வேணும், இல்லை நியர்பையாக என்ன ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பேக் அண்ட் சர்வர் தான் வந்துட்டு உங்களோட ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துட்டு யூஏக்கு வந்துட்டு ஜேசான் ஃபார்மேட்லாம் வந்து சென்ட் பண்ணுது. கரெக்டாக இந்த இடத்துல தான் வந்துட்டு ரெஸ்ட் ஏபிஐ வந்து யூஸ் ஆகுது. இந்த இடத்துல எப்படி ரெஸ்ட் ஏபிஐ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை டேட்டா பேஸில், அதாவது சர்வர் என்ன பண்ணுன்னா எடுக்கிறத இது கெட் மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஷோ பண்ணும். ஓகேவா, அதாவது ஹெச்டிடிபியில் வந்துட்டு 4 காமன் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கெட்டு, போஸ்ட், புட், டெலிட். ஓகேவா, இதை ஒரு குட்டி எக்ஸாம்பிளோட சொன்னேன் அப்படின்னா, ஒரே எக்ஸாம்பிளில் உங்களுக்கு 4 கவர் பண்ணுற மாதிரிங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் அதாவது புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். கரெக்டாக அந்த பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது அது டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தட். ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் லாகின் பண்ணும்போது நீங்கள் அதே பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவீங்க. அந்த பாஸ்வேர்டு வேலிடாக இருக்கா இல்லையான்ட்டு இது என்ன பண்ணணும்னா பேக்கெண்டில் செக் பண்ணுறதுக்கு அந்த பாஸ்வேர்டை கெட் பண்ணி நீங்கள் போடுற பாஸ்வேர்டு கூட மேட்ச் பண்ணி பார்க்கும். இது கெட் மெத்தட். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு வேணாம், நான் அந்த பாஸ்வேர்டு வந்துட்டு நான் மறந்துட்டேன், இல்லை ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நான் வேறு பாஸ்வேர்டு மாற்றுறேன் அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா புது பாஸ்வேர்டு வந்துட்டு பழைய பாஸ்வேர்டு பதிலாக ரீப்ளேஸ் ஆகும். அதுதான் வந்து புட் மெத்தட். ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை அதுக்கு பதிலாக இது ரீப்ளேஸ் ஆகிறது தான் புட் மெத்தட். டெலிட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் இன்ஸ்டாகிராமோ இல்லை அக்கௌண்ட்டே டெலிட் பண்ணிங்கன்னா அது டெலிட் ஆகிறது. ஓகேவா, ஸோ இதுதான் கைஸ் வந்துட்டு ரெஸ்ட் ஏபிஐ. இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு பேக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐ தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலரான ஒரு ஏபிஐ. அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா, இனிமேல் இந்த ஏபிஐ வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுட்டு நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது ஃப்ரண்ட் எண்டாக இருந்தாலும் சரி, பேக் எண்டு, மொபைல் ஆப்பு, வெப் அப்ளிகேஷன் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அங்கே மாஸ்டராக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி குட்டியான டைமுக்குள்ளே உங்களுக்கு டெக்கை நீங்கள் ரியல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டீ இன்னும் சூடாக இல்லைங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.